friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நான் பார்க்க போறது ஒரு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல ஒரு சிக்கன் ஜாயின்ஸ் ரெசிபி. இது வந்துட்டு ஒரு டீப் ஃப்ரைட் சிக்கன் ரோஸ்ட். இது வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு சிக்கன் ஸ்டார்டர். கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி. ரொம்ப ஈஸி தான் செய்யறது. இந்த டேஸ்டியான சிக்கன் ஜாயின்ஸ் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த சிக்கன் ஜாயின்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது மாதிரி சிக்கன் பீசஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு லெக் பீஸும் எடுத்திருக்கிறேன், விங்ஸும் எடுத்திருக்கிறேன், இந்த மாதிரி பீசஸும் எடுத்திருக்கிறேன். நீங்க எந்த மாதிரி பீசஸ் வேணா போடலாம். முழுக்க லெக் பீசஸ் போட்டும் செய்யலாம். ஆனா எது போட்டாலும் இந்த மாதிரி நல்லா டீப்பா கீரல் போட்டு விட்டுருங்க. அப்பதான் நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ணும்போது இது வந்துட்டு நல்லா வேகும். நம்ம போடுற மசாலாஸ் எல்லாமும் நல்லா உள்ள இறங்கும். இந்த மாதிரி பாருங்க நல்லா டீப்பா கட்ஸ் பண்ணியிருக்கேன் நான். இந்த மாதிரி நல்லா டீப்பா கட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும் மொத்தமா சிக்கன். இது நம்ம மேரினேட் பண்ண போறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது கூடவே வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சு விட்டுருங்க. இதுல இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்துட்டு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் சிக்கனுக்கு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். சில்லி பவுடர் வந்துட்டு உங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதை ஆட் பண்றேன். நம்ம இதுல வந்துட்டு கலர் எதுவும் ஆட் பண்ண போறது இல்ல. அதனால கலருக்காக வேண்டி நான் கொஞ்சமா காஷ்மீர் சில்லி பவுடரும் ஆட் பண்றேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு காரம் அவ்வளவா இருக்காது, ஆனா கலர் நல்லா பிரைட்டா இருக்கும். அதுக்காக கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சீரகத்தூள் வந்து கொஞ்சமா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா சிக்கன்ல வந்துட்டு நல்லா எல்லா பக்கம் உள்ள வரைக்கும் ஏறணும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம டீப்பா கட் பண்ணிருக்கிறோம்ல, அதுக்குள்ள எல்லாம் மசாலாஸ் போற மாதிரி நல்லா இந்த மாதிரி உள்ள எல்லாம் நல்லா இது பண்ணி மசாலாவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ப்ரிப்பரேஷன் வந்து நீங்க முழுக்க லெக் பீஸ் வச்சு செய்யலாம், இல்லை விங்ஸ் மட்டுமே போட்டு செய்யலாம். ஆனா அந்த மாதிரி பீசஸ் வந்து நமக்கு தனியா வாங்கணும். நம்ம பொதுவா சிக்கன் வாங்கும்போது எல்லா டைப் ஆஃப் பீசஸும் தான் நமக்கு கிடைக்கும். அதனால நான் இதுல எல்லா டைப் ஆஃப் பீசஸுமே ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதுல வந்துட்டு ஒரு எக்கை வந்துட்டு பிரேக் பண்ணி ஊத்திடலாம். இது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கார்ன்ஃபிளவரும் எக்கும் வந்துட்டு ஒரு நல்ல கிறிஸ்ப்னஸ் கொடுக்கும் இந்த சிக்கனுக்கு. இப்போ இதையும் வந்துட்டு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்துட்டு இப்படியே மேரினேட் ஆக விட்டுருங்க. மினிமம் 1 ஹவர், அதிகபட்சம் நீங்க வந்துட்டு ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இதை ரொம்ப நேரம் வைக்கிறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைங்க. கொஞ்ச நேரம் தான் வைக்க போறீங்கன்னா நீங்க வெளியிலே வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது மேரினேட் ஆகட்டும். அப்புறமேட்டு எப்படி டீப் ஃப்ரை பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட சிக்கன் வந்துட்டு மேரினேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் பக்கமா மேரினேட் ஆயிருக்கு நம்மளோட சிக்கன். இப்போ இதை வந்துட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போறோம், டீப் ஃப்ரை பண்ண போறோம். இப்போ சிக்கன் பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் சுட வச்சிருக்கேன். ஓரளவுக்கு அந்த லெக் பீஸ்ல வந்துட்டு மூழ்கி வேகிற அளவுக்கு எண்ணெய் விடணும். அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா வேகும் உங்களுக்கு சிக்கன். இல்லைன்னா உள்ள வந்துட்டு பச்சையா இருக்கும். அப்புறம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க. இது வந்துட்டு நம்ம ஸ்லோவா தான் ஃப்ரை பண்ண போறோம். அப்பதான் உள்ள வந்துட்டு வேகும் சிக்கன். இப்போ இந்த மேரினேஷனை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை எண்ணெயில போட்டுருவோம். இந்த 2 சைடும் நல்லா டர்ன் பண்ணி நல்லா வேகிற அளவுக்கு கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு சின்ன லெக் பீஸாக போடுங்க. அப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாக வேகும். ரொம்ப பெரிய பீஸாக போடாமல் ஓரளவுக்கு சின்ன சைஸாக போட்டிங்கன்னா சீக்கிரமாக வேகும். கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து வெந்திருக்கோம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. ஸோ வந்துட்டு நம்மளோட சிக்கன் உள்ள வரைக்கும் நல்லா குக் ஆயிருக்கும். இது இந்த மாதிரி பொறுமையாக மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சு எடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இதை ஃப்ரை பண்ணக்கூடாது. ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணால் மேலே மட்டும் கலர் மாறிடும், உள்ளே வந்துட்டு வேகாமல் இருக்கும். அதனால பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம எண்ணெயிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்க நம்மளோட நல்ல கிறிஸ்பியான உள்ள ஜூசியான சிக்கன் ஜாயின்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மித்த சிக்கன் பீசஸையும் நான் வந்துட்டு பொரிச்சு எடுத்துட்டு போறேன். வெள்ளை சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பார்க்கவே ரொம்பவே டெலிஷியஸா இருக்குல்ல, சாப்பிடலாம் போல.
இந்த மாதிரி இது ஆனியன் வெஜ்ஜஸ் அப்புறம் எலுமிச்சம்பழத்தோட நீங்க வந்து பரிமாறலாம். இந்த சிக்கன் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன் சொன்னே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.